கும்ப லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? முதல்லயே சொன்ன மாதிரி தான். கும்ப லக்னம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். மீன லக்னம் எப்படி இருக்குது? மீன லக்னம் பூர்வீக தொழிலை இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்யும்போது அந்த தொழில் நுணுக்கங்களை அதை சார்ந்து செய்வதுங்கிறது நல்லாயிருக்கும். உங்களுடைய அட்வைஸை இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க. பெரியவங்களுள் எந்த வழியில் நடக்கிறாங்களோ அதே வழியில் பயணம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே சிறப்பு அப்படிங்கிறது இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு உரியது. 2026ஆம் ஆண்டு சில லக்னங்கள் தொழில்ங்கிறது நல்லாயிருக்கும், சில லக்னத்திற்கு தொழில் அவ்வளோ சிறப்பு கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தங்கம் சம்மந்தப்பட்டது விலை ஏற்றம்ங்கிறது அதிகமாக இருக்கும். நான் கோல்டு பிஸ்னஸில் தான் இருக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நான் இந்த மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்துகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அதில் முன்னேறி செல்லலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். தானிய வகைகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாயிருக்கும். காய்கறிகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாயிருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த தேவை. அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறவங்களுக்கு நினைத்த வேலை நினச்ச இடங்கிறது இப்போ இருக்காது. இந்த ஒரு வருடம் கழித்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்குமானா, நீங்கள் 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றீங்கன்னா 25 ரூபாய்க்கு அது சேல் போகுமே தவிர அதற்கு மேல் லாபம்ங்கிறது மக்களுக்கு இருக்காது. விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கும் இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.